வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். நம்ம சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தோற்று போயிட்டார். ரோமன் ரெயின்ஸ் புதிய உலக ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கார். ரோமன் ரெயின்ஸோடைய வெற்றிக்கான காரணம் என்ன, பங்க் எதுக்கு தோற்று போனார் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் எக்ஸ்பிளனேஷனாக பார்க்கலாமா? ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ண மூலியமாக தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கைஸ், கமெண்ட் செக்ஷனில் ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ண மூலியமாக கொஞ்சம் ஹைப் ஏறும். அதனால் ஹைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதிக முறை நான் சொல்லியிருக்கிறேன், ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் சிஎம் பங்குக்கான ஸ்டோரி லைனில் அதிகமாக பார்த்தீங்கன்னா முனைப்பாகவும் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி லைனில் மெனக்கெட்டவர் சிஎம் பங்கு தான். சிஎம் பங்க் இது ரெசல்மேனியாவுடைய செகண்ட் மெயின் ஈவென்ட். போன வருஷம் டே 1 விளையாடினாரு, இந்த வருஷம் டே 2 விளையாடிருக்காரு. அதுவும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே கொஞ்சம் வயசானவங்க தான். ரோமன் ரெயின்ஸ் பங்கை பார்த்து டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா நீ கிளவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பங்கு பிச்சு உதறிட்டாரு. எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குமோ அந்த ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸை கலாய்க்கிறது, அதுலேயும் அந்த ட்ரைபிள் சீஃப் மாலையை அவருடைய கழுத்தில் போட்டுட்டு உத்தர தாண்டம் விளையாடிருப்பார் பாருங்களேன். அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு. டோட்டலி இன்றைக்கான ரெசல்மேனியா உண்மையிலேயே ஒருத்து வருமா, வேறு லெவலில் இருந்தது. சரி, இப்படி இருந்தோ பங்கு எதுக்காக தோற்று போனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஜெனரேஷன் வேணும்ல பையா. ரோமன் ரெயின்ஸ் இன்றைக்கி புதிய உலக ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கார். ஆக்சுவலி டே 1 WWE பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்காக ரெசல்மேனியாவில் ராண்டி ஆர்டனை துவக்க வச்சாங்க. இன்றைக்கி டே 2 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பங்கை ஜெயிக்க வச்சுட்டா நல்லா இருக்காது. அண்ட் ரோமன் ரெயின்ஸுக்கான அடுத்த ஆப்போனன்ட் இப்போ ரெடியாக இருக்கிறாங்க. அதாவது பங்கு ஒரு நல்ல சாம்பியனாக இருந்தார், இதுக்கப்புறமும் ஃப்யூச்சரில் சாம்பியன் ஆவார். ஆனால் இப்போ ரோமன் ரெயின்ஸ் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கிறாரு. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ்க்கான ஃப்யூச்சர் ஆப்போனன்ட் அத்தனை பேர் காத்துட்ருக்குறாங்க. அதனால் ரோமன் ரெயின்ஸை சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருந்த WWE வந்து இன்றைக்கி நியூ சாம்பியன் ஆக்கிட்டாங்க. ரோமன் ரெயின்ஸ் கிட்டத்தட்ட ரெஸ்லிங் கெரியரில் 7 முறை WWE ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணார். இந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்ங்கிறது நாட் ஒன்லி ஃபார் தி ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப், WWE சாம்பியன்ஷிப், WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப், WWE யூனிவர்சல் சாம்பியன்ஷிப், ஆல் ஆஃப் தட் எல்லாமே ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் தான். அப்படி டோட்டலி 7 டைம் சாம்பியன்ஷிப்பை ரோமன் ரெயின்ஸ் வெற்றி பெற்றிருக்காரு. என்ன, அரங்கத்தை விட்டு போகும்போது பங்கோடைய முகத்தை பார்க்கும்போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஏன்னா பேச்சுனா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசினார். அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது 2 நாளாகவே எனக்கு மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. ஏன் நம்ம சேனலில் கூட சொன்னேன். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் ஒரு வார்த்தையை விட்டுட்டார். அதாவது ஒருவேளை பங்குக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் நடக்கிற மேட்ச்சில் நான் ஒருவேளை தோத்துட்டேன்னா திருப்பி ரெஸ்லிங் கெரியரில் வரவே மாட்டேன், இந்த ரிங்கில் காலே வைக்க மாட்டேன் அப்படின்னு ரோமன் ரெயின்ஸ் சொல்லியிருப்பார். அதனாலே ரோமன் ரெயின்ஸ் வெற்றி பெறுவார் நினச்சேன். அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸ் வெற்றி பெற்றுட்டார். சரி, ரோமன் ரெயின்ஸோடைய அடுத்த ஆப்போனன்ட் யார் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரோமன் ரெயின்ஸோடைய வெற்றிக்கான காரணம் மெயினாக நான் ஒன்று சொல்லட்டா, ஓபா ஃபெமியாக இருக்கலாம். ஓபா ஃபெமி பார்த்தீங்கன்னா இப்போது ரோமன் ரெயின்ஸை சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. ரோமன், ஓங்கிட்டு இருக்கிற அந்த தங்கம் எனக்கு வேணும்னு சொல்லியிருக்காரு. கூடிய சீக்கிரம் ரோபா ஃபெமிக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் ஒரு மேட்ச் எதிர்பார்க்கலாம். சரி, ரோமன் ரெயின்ஸ் விசிஸ் பங்குக்கான மேட்ச் எப்படி இருந்தது, உங்களோட ரேட்டிங்கை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.